ரிசல்ட்டுக்கு வந்து எல்லாருமே ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரிசல்ட் யார் மெஜாரிட்டி பிடிப்பாங்க அப்படின்றதுலையும். ஸோ அந்த தொங்கு சட்டசபை வந்தா தமிழ்நாட்டில் கள நிலவரம் எப்படி இருக்கும் சார்? இந்த தொங்கு சட்டசபைன்னு ஒன்று வந்துட்டால் இங்கே விஜயை தன் பக்கம் இழுத்து ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளை கண்டிப்பாக ஆரம்பிப்பாங்க. அது 4ஆம் தேதி மதியானம் 12-11 மணிலேருந்து இந்த வேலை ஆரம்பமாயிடும். இப்போவே கிட்டத்தட்ட விஜய் கிட்ட அந்த பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்துட்டா உங்களுடைய ஆதரவு இருக்கு. அப்போ இங்கே என்ன டிமாண்ட் விஜய் வைப்பார்? தொங்கு சட்டசபை வந்தால் கண்டிப்பாக விஜய் மெயின் ஒரு சென்ட்ரலில் டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ அவரை தன் பக்கம் இழுத்து ஒரு ஆட்சி அமைப்பாருங்க, வேலையும் நடக்கும். இப்போ விஜய் எந்த பக்கம் போவார், யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அவருடைய இறுதியான முடிவு. இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட விஜய் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி நடந்ததாக ஒரு தகவல் வருது. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் போனோம்னா அது நல்லா இருக்காது இல்லையா? அப்போது இந்த வாக்கு சதவீதம் இதெல்லாம் ஏறினது வந்து விஜய்னால மட்டுமே. 4ஆம் தேதி அவர் விஜய் இன்னைக்கு பனையூரில் கூட இப்போ நான் பேசும்போது சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதை முக்கியமான ரொம்ப மும்முரமான பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கேன். இப்போ நம்ம யாரோட ட்ராவல் பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன கேட்கலாம், முக்கியமான நிர்வாகிகள் அவர்கிட்ட இருக்காங்க. அப்போ விஜய் பல இடங்களில் கைப்பற்றிட்டாருன்னா அவரை கண்டிப்பாக ரெட் கார்பெட் போட்டு இழுப்பாங்க. இவ்வளோ விஷயங்களும் இந்த களம் மாறுனது, இவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகமானது, வாக்குகள் பிரிந்தது எல்லாமே இந்த விஜயனுடைய வருகையினால மட்டுமே. அப்போ விஜய்க்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது, வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கவர். திருமண பக்கம்லாம் விஜய்க்கு தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே எப்படி இருந்தாலுமே விஜய் சட்டசபைக்குள்ளே உள்ளே போகிறார், அது 100% கன்ஃபார்ம். அது எந்த ரூபத்தில் உள்ளே போகிறாருங்கிற விஷயம் தான் மே 4ஆம் தேதி தெரியும். அப்போ அவருடைய மிகப்பெரிய அந்த விஜயுடைய அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் திரு வெங்கடேசன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரிசல்ட்டுக்கு வந்து எல்லாருமே ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரிசல்ட் யார் மெஜாரிட்டி பிடிப்பாங்க அப்படின்றதுலையும், இன்னொரு பக்கம் ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்தா என்ன ஆகுங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த தொங்கு சட்டசபை வந்தா தமிழ்நாட்டில் கள நிலவரம் எப்படி இருக்கும் சார்? அது விஜய் தான் இங்கே ஒரு சென்ட்ரு பாயிண்டாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தொங்கு சட்டசபை வந்து தனி மெஜாரிட்டி வர முடியலன்னா, கூட்டணியில் மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னா ஓகே, அவங்க கூட்டணிக்குள்ளே நம்ம நண்பர்கள் தானே எல்லாம் சேர்ந்து நின்று வாங்க பார்க்கலாம். அப்போ அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க நிறையா. அப்போ நாங்கள் ஆதரவு இல்லாமல் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது. இப்போ எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுங்க, எங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில கோரிக்கைகள் வைக்கப்படும். அதுக்கெல்லாம் வந்து எப்படியாவது நம்ம ஆட்சியில் உட்காந்துருன்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்களுடைய கோரிக்கைகள் நிவர்த்தி பண்ணி அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. கூட்டணிலையும் மெஜாரிட்டி வரலை அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கே யாருக்கு 2 பேர் யாராவது ஒருத்தர் உட்காரன்னு பார்ப்பாங்க. ஆமாம், விஜய்க்கு ஒரு வந்து 2வது இடம் கிடைக்குதா, ஃபஸ்ட் இடம் கிடைக்குதான்னு தெரியாது, 2வது இடம் கிடைக்கான்னு தெரியாது, மே 4ஆம் தேதி தான் தெரியும். அப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து இந்த தொங்கு சட்டசபைன்னு ஒன்று வந்துட்டால் இங்கே விஜயை தன் பக்கம் இழுத்து ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளை கண்டிப்பாக ஆரம்பிப்பாங்க. அது 4ஆம் தேதி மதியானம் 12-11 மணிலேருந்து இந்த வேலை ஆரம்பமாயிடும். இப்போவே கிட்டத்தட்ட விஜய் கிட்ட அந்த பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கதா ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்துட்டால் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். அப்போ இங்கே என்ன டிமாண்ட் விஜய் வைப்பார்? கண்டிப்பாக டிமாண்ட் வைப்பாங்க. ஏன்னா முதல்ல வந்து விக்ரவாண்டியில் போடும்போதே கூட்டணிக்கு நிறைய பேர் அழைச்சார். ஆட்சியிலையும் பங்கு அதிகாரியிலையும் பங்குன்னு சொன்னார். அங்கே அப்போ விஜய் எல்லாருமே ஒரு சாதாரணமாக கடை போட்டாங்க. இது விசில் அடித்தவங்க கூட்டம் அதெல்லாம் சும்மா வராது, விஜயை பார்க்க வந்தாங்க. இன்றைக்கி ஓட்ட கண்ணாமன்னு பதிவு பண்ணி வச்சுட்டாங்க, சதவீதத்தை ஃபுல்லாக உயர்த்தி விட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட சீட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிக்கு மேற்பட்டு வரதான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அதான் 40 முக்கியமான வேட்பாளர்கள் கூப்பிட்டு விஜய் பேசின விஷயமும் உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி கூட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆரணியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறார், சென்னையை சேர்ந்த வேட்பாளர், சென்னையை சேர்ந்த நபர். ஆரணிக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். அப்போது அந்த ஆரணியில் வேட்பாளரை விஜய் நியமிக்கிறாங்க. ஆரணி மக்களுக்கு எல்லாமே புதுசு. அவர் இங்கே வந்து ஐஏஎஸ் அகாடமி ஒரு கோச்சிங் சென்டர் வச்சுருக்காங்க, வெங்கடேஷ் குமாரை யாருன்னு சொன்னதாக நான் பார்ப்போம். ஸோ இப்போ அவருக்கு அங்கே ஆரணி மக்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க. அண்ணாடிஎம்கே ஓட்டு போட்டவர்கள், டிஎம்கே ஓட்டு போட்டவர்கள்லாம் சேர்ந்து இப்போ விஜய்க்கு அந்த நபர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நபர் முகமே தெரியாது ஆரணியில். அங்கே கேம்பெயின் போனவங்க எல்லா பேருமே வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு மக்கள் கொடுத்தாங்க. ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி போட்டு அவருக்கு வந்து விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டுற ஒரு தகவல் வருது. ஆரணியில் அந்த வேட்பாளர் செய்கிற வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஒரு தெரியாத முகத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதான் விஜய் சொன்னார், 234 தொகுதி இந்த விஜய் முகம்னார். அப்போது இந்த வாக்கு சதவீதம் இதெல்லாம் ஏறினது வந்து விஜய்னால மட்டுமே அப்படிங்கிற ஒரு தகவல்னால தான் இப்போ அரசியல் தலைவரெல்லாம்
இப்போ என்ன நடக்கும்ன்ற தெரியாமையே இப்போ நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தொங்கு சட்டசபை வந்தால் கண்டிப்பாக விஜய் மெயின் ஒரு சென்ட்ரலில் டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ அவரை தன் பக்கம் இழுத்து ஒரு ஆட்சி அமைப்பாருங்க, வேலையும் நடக்கும். இப்போ விஜய் எந்த பக்கம் போவார், யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அவருடைய இறுதியான முடிவு. அப்போ அவர்களில் எத்தனை அமைச்சர்களில் இடம் வேணும், இல்லை என்ன டெப்டி சிஎம் கேட்குறாரா, இல்லை 2 வருஷம் நான் சிஎம் நீ சிஎம்னு சொல்கிறாங்களா, இப்படி சில பேச்சுவார்த்தைகள்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காது. இப்போ கிட்டத்தட்ட விஜய் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி நடந்ததாக ஒரு தகவல் வருது. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் போனோம்னா அது நல்லா இருக்காது இல்லையா. இப்போவே ஒரு தூது விட்டுட்டோம்னா ஆல்ரெடி நம்ம பேச்சுவார்த்தை தொடங்கி ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம்ல, டீலிங் போயிட்டு அப்படிங்கும்போது அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கும், நீங்கள் உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் 4ஆம் தேதி பிறகு கதவை தட்டினீங்கன்னா அது சரியாக வராது இல்லையா. யார் கூட அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு? அது போய்கிட்டு இருக்கு. ஓகே, போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. ஆனால் 4ஆம் தேதி அவர் விஜய் இன்னைக்கு பனையூரில் கூட இப்போ நான் பேசிக்கும் போது சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதை முக்கியமான ரொம்ப மும்மரமான பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்காரு. இப்போ அவர் யார் இன்கேஸ் தொங்கு சட்டசபை வந்துட்டா இப்போ நம்ம யாரோட ட்ராவல் பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன கேட்கலாம், முக்கியமான நிர்வாகிகள் அவர்கிட்ட இருக்காங்க. ஆதவ் புஷியா அண்ட் செங்கோட்டையன் அவர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் நாஞ்சில் இருக்காங்க. ஸோ ராஜ்மோகன்லாம் எக்மூரில் மிகப்பெரிய டஃப் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு, அருமையான ஒரு மனிதர். ஸோ அதில் இவ்வளோ பேரும் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் 200 தொகுதியை நாங்கள் சரிடாக வெற்றி பெறுவோங்கிற அளவுக்கு அவங்க விஷயத்த சொல்கிறாங்க. ஓகே, அந்த நம்பிக்கை இருக்குது, எல்லாமே நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ ஒருவேளை மெஜாரிட்டி யாருமே வரலன்ற பட்சத்தில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ விஜய் பல இடங்களில் கைப்பற்றிட்டாருன்னா அவரை கண்டிப்பாக ரெட் கார்பெட் போட்டு இழுப்பாங்க. அவர் என்ன பொசிஷனில் இருப்பாங்க, தன்னை நம்பி வந்த வேட்பாளர்களுக்கு அவருக்கு என்ன மரியாதை தரணும், என்ன அமைச்சர்கள் வேணும், அவர்கள் கண்டிப்பாக டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் தொங்கு சட்டசபை வந்தால் மட்டுமே. அப்படி இல்லை மெஜாரிட்டி யாருக்கோ ஒருத்தருக்கு போச்சு, விஜய்க்கு மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா அவரு போய் அரியணை ஏற போகிறார், இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க அரியணை ஏற போகிறாங்க, அண்ணா திராவிட அவங்க போய் அரியணை ஏற்பாங்க. ஸோ இங்கே எப்படி இருந்தாலுமே விஜய் சட்டசபைக்குள்ளே உள்ளே போகிறார், அது 100% கன்ஃபார்ம். அது எந்த ரூபத்தில் உள்ளே போகிறாருங்கிற விஷயம் தான் நம்ம மே 4ஆம் தேதி தெரியும். ஓகே, அப்போ அவருடைய மிகப்பெரிய அந்த விஜயுடைய அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம இந்த பிந்தைய கணிப்பை நீங்கள் மீண்டும் சொல்லிக்கிறேன், அது பெரிய அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த தொங்கு சட்டசபை இதுக்கு முன்னாடி வந்திருக்கா சார்? தொங்கு சட்டசபை ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா 2006 இதுலேயோ வந்ததாக எனக்கு ஒரு ஞாபகம் அது. அப்போ ஜெயலலிதா அம்மையார் எதிர்கட்சியாக இருந்தாங்க. 2011 அவங்க ஆட்சி பிடிச்சாங்க. அப்போது தொங்கு சட்டசபை உருவாகி தான் அந்த கூட்டணிகள்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஆட்சியை அமைத்து 5 வருடங்கள் போனதாக ஒரு சம்பவம் இருக்காது. அப்போ அது மாதிரி இந்த தொங்கு சட்டசபை உருவானால் இங்கே மெயினாக ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டாக ஒரு நபர் இருப்பார். இவ்வளோ விஷயங்களும் இந்த களம் மாறுனது, இவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகமானது, வாக்குகள் பிரிந்தது எல்லாமே இந்த விஜயனுடைய வருகையினால் மட்டுமே. விஜய் வரேன்னா அந்த 2 பேர் யாராவது ஒருத்தர் வரப்போகிறாங்க, மக்கள் ஒரு வழியில் ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. மக்களும் ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. அப்போ விஜய்க்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது, வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கு அவருக்கு. திருமண பக்கம்லாம் விஜய்க்கு தான் சொல்கிறாங்க. அதனால் அந்த பிந்தைய கணிப்பு எப்படி எடுத்துக்கிறேன்னு அது ஒன்றும் புரியல, மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது நமக்கே. பார்க்கலாம், இன்னும் 2 நாள் தானே இருக்குது. 4ஆம் தேதி அன்னைக்கு நம்ம தெளிவான முடிவு தெரிஞ்சிடும். அந்த முடிவு தெரிகிற வரைக்கும் எந்த கட்சியை சேர்ந்த நண்பர்கள் தொண்டர்கள் எல்லாமே ஜாலியாக ஃப்ரீயாக இருங்க. 4ஆம் தேதி என்ன முடிவு பார்த்துக்கோங்க சார். இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய செயல்பாடுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியுது. இந்த இடையில இந்த கோயிலுக்கு போனதாக இருக்கட்டும், இப்போ இந்த வேட்பாளர்களோட ஆலோசனை நடத்துகிற கூட்டமாக இருக்கட்டும், இப்போ ரிசல்ட்டுக்காக எதுக்கு இந்த இவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த பயங்கர ஆக்டிவாக இருக்கார் இல்லையா, இதை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வர்றதையும் நிறைய பேர் மத வெறியர்கள்லாம் விமர்சனம் பண்ணிட்டு வராங்கல்ல, இது எதை காட்டுது சார்? எங்கள் ஒரு மனுஷன் ஃபாரின் அங்கே போனார், கோயிலுக்கு தானே போனார், அதை விமர்சனம் பண்ணி எப்படிங்க? பட் விமர்சனங்களை வரதாங்க செய்யும். ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, மக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டாங்க, வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மிகப்பெரியது. அவர் வேறு எங்கேயுமே போகலை. நிறைய பேர் சொன்னாங்க தேர்தல் முடிஞ்சோன்னா அவர் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிடுவாருன்றாங்க. இப்போ கூட பாருங்கள், ரிசல்ட்டை வந்ததுக்கு பிறகு அவர் எங்கேயோ வெளிநாட்டில் போய் தங்க போகிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா நீங்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்தீங்களா? இல்லை போனால் போட்டுங்க, இதில் என்னங்க இருக்குது? இதில் இதுவரை கடுமையாக உழைச்சிருக்காரு, இப்போ எங்கேயுமே போகலை. தேர்தல் முடிந்த பிறகு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலாகுது. சென்னை நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு, வேட்பாளர்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஆக்டிவாக இருக்கார். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி ஆக்டிவாக இருப்பார் உங்களுக்கு? அதை மக்களுடைய இறுதி தீர்ப்பு தான். தீர்ப்புக்கு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. பட் தன்னுடைய இனிமேல் அரசியல் வாழ்க்கை தான் எனக்கு,
அரசியல் ஃபுல்லாக மக்களுடைய பணி தான் எனக்கு. நான் இறங்கி வந்து இனிமேல் மக்கள்கிட்ட வந்து நான் வந்து அவருடைய அந்த தீவிரமான அரசியல் இறங்கி மக்கள் சந்திப்பு தொடரும் எனக்குன்றிருக்கேன். அப்பா கூட என்னுடைய பிள்ளைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தத்து கொடுத்துட்டேன்றார். குடும்பத்தை எல்லாம் வச்சுட்டாரு. சங்கீதா அவர்களுக்கு பசங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட் என்ன வேணுமோ கொடுத்துட்டாரு. அப்பா அம்மாவுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. மாத வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ நான் ஒரு ஆள். ஸோ இப்போ நம்மளுடைய அரசியல் பணிக்கும் மக்கள் நலப்பணிக்கும் நான் வந்து இறங்கி வேலை செய்ய போகிறேங்கிற அளவுக்கு தான் இப்போ ஒரு வாரமாக பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்குது. மக்கள் தீர்ப்பு ஒரு வழி பிரகாசமாக விஜய் அவர்களுக்கு வந்ததுன்னா அடுத்த கட்டம் இன்னும் ஸ்பீடாக இருக்கும். ஆனால் வேறு எங்கேயும் போகல. திருச்செந்தூர் முருகன் கோயில் போனார். இந்த ஷிரடி பாபாட்டு போயிட்டு வந்தார். அவங்க அம்மாவுக்காக ஷிரடி பாபா கோயில் இங்கே கொரட்டூரில் கட்டி கொடுத்துருக்காரு உங்களுக்கு. அடுத்து மெக்காவுக்கு போகிறதா ஒரு தகவல் இப்போ இருக்குது. மேபி எலெக்ஷனுக்கு முன்னாடி மண்டேக்கு முன்னாடி இது போகிறாரா இல்லை மண்டேக்கு அப்புறம் போகிறாராங்கிறது தெரியாது. அவரை பொறுத்த மட்டும் எம்மதும் சம்மதம் உடைய மனசு உள்ளவர் தான் அவர். முதல் நம்ம இந்தியன் நம்ம தமிழன் அவ்வளோதான். இதில் மதம் ஜாதிங்கிறதே அவருக்கு உடன்படி கிடையாது அவருக்கு. அதில் இதுக்கு முன்னாடி அவர் எங்கேயாவது நீங்கள் போய் பார்த்துருப்பீங்களா? பொது வாழ்க்கை வந்த பிறகு போனதுனால தான் நீங்கள் அது பெரிய விஷயமா பேசப்படுது. அதை அவர் கலரெல்லாம் பூசுகிறாங்க. இப்போ எந்த கலரும் பூச வேணாம். அவர் எல்லா கோயிலுக்கும் போவார். அவர் முஸ்லீம் கோயிலுக்கும் போவார், கிறிஸ்தவ கோயிலுக்கும் போவார், இந்து கோயிலுக்கும் போவார். அதனால் கோயிலுக்கு போகிறது ஒரு ஆத்ம திருப்தி. கடவுள்கிட்ட நம்ம வேண்டிட்டு போக முடியல. நமக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வேண்டும்னா பரீட்சையில் பாஸ் பண்ணணும், வேலை கிடைக்கணும்னு கடவுள் வேண்டிட்டு போக மாட்டீங்களா? நீங்கள் வேண்டு போகும்போது நீங்கள் யாரை சாமிக்குள்ளே போய் பார்ப்பீங்க இல்லை? அட்லீஸ்ட் உங்கள் சக்தியை ஒரு அதாவது 15 ரூபாய் உண்டியில் போட்டு வருவீங்களா? அது மாதிரி தான் விஜய் போகிறார். இது தேர்தல் நல்லபடியாக முடிஞ்சுன்னா வந்து தரிசனம் பண்ணிருப்பார், போகிறார், அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயமா பேசுறது எப்படின்னு அது ஏற்றுக்கொள்ள முடியல என்னால். ஓகே சார், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். நன்றி.